இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோன்னா ஒரு HTML ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேசிக் ஃபார்மில் என்னென்ன இன்புட் டைப்ஸ்லாம் இருந்துச்சு, அதை தவிர்த்து வேறு என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் ஃபார்மில் இருந்துச்சு, ஒரு பேசிக்காக ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோக்கு நீங்கள் யாரும் புதுசு அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள். ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML நெக்ஸ்ட் டாபிக்கான அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சிமான்டிக் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் சின்ன டாபிக் தான். ஸோ சிமான்டிக் டேக்ஸ்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது, சிமான்டிக் டேக்ஸ்னா என்ன, நான் சிமான்டிக்னா என்ன, HTML இருக்கிற காமன் சிமான்டிக் டேக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வந்து சிமான்டிக், இந்த சிமான்டிக் டேக் அப்படிங்கிறது ஒரு கிளியர்லி டிஃபைன்ஸ் தி கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன சொல்லலாம்னா நேவ் அப்படின்னா HTML இருக்கக்கூடிய காமன் சிமான்டிக் டேக்ஸ் தான் இது எல்லாமே. இதில் ஹெட்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கிட்டு நான் இதில் ஒரு டுட்டோரியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த டுட்டோரியல் பாயிண்ட்ல போகிறோன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மேலே இருக்குல்ல, இந்த ஹோம், ஒயிட் போர்ட், ஆன்லைன், ப்ராக்டிஸ், ஆர்டிகல்ஸ், AS10, ஜாப்ஸ், டூல்ஸ் அந்த மாதிரி இருக்கட்டும், இல்லை SQL, HTML, CSS, JavaScript, Python, Java, C++, இந்த மாதிரி இருக்கட்டும், இது எல்லாமே ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெட்டருங்கிறது டாப் செக்ஷன், அதாவது அங்கே இருக்கிற லோகோவாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற கண்டென்ட்டாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அந்த டாப்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே, லோகோ எல்லாமே ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். லைக் என்ன சொல்லுவோம்னா டாப் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லோகோ, ஒரு ஃபைல்ஸ்னு வச்சுக்கோமா, எது வேணா சொல்லலாம், லோகோ ஒரு கண்டென்ட். இந்த மாதிரி கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன் கான்ட்ராக்ட்ஸ்லாம் இருக்கிற இடம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் பார்ட், அது பேர் தான் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேவ் அப்படிங்கிறது என்னன்னா நேவிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஒரு லிங்கை கிளிக் பண்ணால் அது வேற ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகி போகும்ல, அது செக்ஷன்னா அப்படின்னா என்னன்னா ஒரு ஜெனரிக் செக்ஷன் ஆஃப் கண்டென்ட் சொல்லுவோம். ஒரு ஜெனரிக் செக்ஷன் ஆஃப் கண்டென்ட். இந்த செக்ஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம கிளாஸ்ல A செக்ஷன் B செக்ஷன் சொல்லுவோம்ல, அந்த A செக்ஷன்ல என்ன இருப்பாங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க, B செக்ஷன்ல 10 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி A செக்ஷனுக்குள்ள ஒரு 10 டேக்ஸ் இருக்கலாம், B செக்ஷனுக்குள்ள 10 டேக்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி செக்ஷன் வைஸா சில டேக்ஸ் நான் போட்டு வச்சா எனக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஒரு கோடரா இருக்கட்டும், ஒரு வெப்சைட்டா இருக்கட்டும், கோடரா ரைட் பண்றதுக்கும் அழகா இருக்கும், ஒரு கிளைண்ட்டா அந்த டெவலப் பண்ண பேஜை பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த செக்ஷன். சில இந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கம்பெனி வெப்சைட்ல நம்ம கொடுக்குற ஒரு இண்டிபெண்ட் கண்டென்ட்டாக இருக்கலாம், ஒரு பிளாக்ஸாக இருக்கலாம், ஒரு ஒரு நியூஸாக இருக்கலாம், வேற என்ன இருக்கலாம், ஒரு போஸ்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். லைக் இண்டிபெண்ட் கண்டென்ட்டாக இருக்கலாம், ஒரு பிளாகாக இருக்கலாம், போஸ்டாக இருக்கலாம், ஒரு நியூஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஆட் பண்ணுறது பேர் தான் ஆர்டிகல். ஃபிட் கேப்ஷன் லாஸ்ட் ஒன். இந்த ஃபிட் கேப்ஷன் அப்படிங்கிறது யூஸ் தி இமேஜஸ், அப்படி இல்லைன்னா ஒரு என்ன சொல்லலாம், இமேஜஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டயக்ராம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ எதனா ஒரு டயக்ராம் படம் மாதிரி இருக்கலாம், ஒரு இமேஜ் பிக்சர் மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே ஃபிட் கேப்ஷன் அப்படிங்கிற பார்ட்டு சேர்ந்தது. ஸோ இதெல்லாம் தான் காமன் HTML இருக்கிற காமன் சிமான்டிக் டேக்ஸ். ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிமாண்டிக் டேக்ஸ்னா என்ன, காமன் நான் சிமாண்டிக் டேக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இல்லை வேறு எதனா உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். எது வந்தாலும் நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.